ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். தேர்தல் வருது, ரெடியா இருக்கணும். நாம எல்லாம் ரெடியா இருக்கணும். வாக்காளரா சேர்ந்தாச்சா, லிஸ்ட்ல பேரு வந்தாச்சா? வரணும் வரணும் எல்லாரும் வரணும். வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்க்க வரணும் வரணும் எல்லாரும் வரணும். நான் சஞ்சனா. நான் முதுகலை பட்டம் பெற்றிருக்கேன். எனக்கான வாக்காளர் அடையாள அட்டையை நான் வசிக்கும் நகரத்தில் வாங்கி வச்சுருக்கேன். நான் தேர்தல் அன்னைக்கு முதல் கடமையாக நிச்சயமாக போய் வாக்களிப்பேன். இதை நான் உறுதியாக சொல்கிறேன். நான் அஜய், கல்லூரியில் படிக்கிறேன். எனக்கு 19 வயசு ஆகுது. முதன் முறையாக நான் ஓட் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. சமீபத்தில் தான் எனக்கு வாக்களிக்கிற உரிமை கிடச்சிருக்கு. வாக்காளர் அடையாள அட்டைக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு கூடிய சீக்கிரம் வாக்காளர் அட்டை கிடைச்சிரும். வணக்கம், என்னோட பேரு ராணி. எனக்கு இப்போ 19 வயசு ஆகுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஏற்கனவே ஓட்டர் ஐடி கார்டு வாங்கிட்டாங்க. நான் இன்னும் அதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கலையே அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேனாக்கா, அந்த வாக்காளர் பதிவு பண்ணிக்கிற அந்த நடைமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ சீக்கிரமாக நானும் முதல் முறையாக ஓட் பண்ண போகிறேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஹலோ, என் பேர் ஆதித்யா. எனக்கு 21 வயசு ஆகுது. ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதை நிறைவேற்ற வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அதை நினைக்கும் போது உற்சாகமாக இருக்குது. வணக்கம். வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியோட புதிய சீசனுக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது சீசன் 2.0. வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயரை எளிதாக பதிவு செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றியும், எப்படி ஒரு பொறுப்பான வாக்காளராக மாறுவது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். குறிப்பாக 18 வயசு நிரம்பிய மற்றும் முதல் முறையாக வாக்களிக்கும் நமது இளைஞர்களுக்காக இந்த வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவாகி இருப்பவர்களும் தங்களோட பேர் இந்த முறை விடுபடவில்லை அப்படிங்கிற விஷயத்தை ஒரு முறை சரிபார்த்துக்கவும் இது உதவும். இன்னைக்கு நாம் பதிவு பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது அகில இந்திய வானொலி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் மீண்டும் இணைந்து வாக்காளர் ஜங்ஷன் சீசன் 2 SSR, அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரெவிஷன், சிறப்பு சுருக்க திருத்தம் தொடர்பாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது தொடர்பான கேள்விகள் இல்லைனா எல்லா விதமான குழப்பத்தையும் நீக்க இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வருது. இந்திய இளைஞர்கள் தங்களை பதிவு செய்து பொறுப்புடன் வாக்களிக்க முன்வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வருது. ஏன்னா வாக்களிப்பது உங்கள் உரிமை, இன்னொரு விஷயம் உங்கள் கடமையும் கூட. அம்மா, அந்த வெப்சைட் பார்த்தியா? அதில் உனக்கு எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுதா? அதில் தான் அந்த கார்டு அப்ளை பண்ணணும். அதில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் பண்ணி பார்க்கலாண்ணா. நாங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இப்போ வந்திருக்கோம். இங்கே தேர்தல் சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விக்னேஷ், பவானி மற்றும் ஆஷா இவங்கள்லாம் வாக்களிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பல்கலைக்கழக கேன்டீனில் அமர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் தேர்தல் வருது. என்னோட வாக்காளர் அடையாள அட்டையை வாங்குறதுக்கான வேலையை நான் மும்முரமாக செஞ்சுட்ருக்கேன். நீங்கள்லாம் வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறதுக்கான வேலை செய்கிறீங்களா? நான் இன்னும் வாங்கலை, ஆனால் எனக்கு ஓட்டர் ஐடி கண்டிப்பாக வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நானும் இது வரைக்கும் ஓட்டு போட்டதே கிடையாது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வாங்கியே ஆகணும். நான் கூட தான். ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட். அட, எனக்கு கூட தான் வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நாங்கள்லாம் வாக்களிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இந்த தடவை. இப்போதைக்கு யாருக்கு நேரம் இருக்குது? இந்த முறை இல்லைன்னா என்ன, அடுத்த முறை வாக்களிச்சுட்டா போச்சு. ஏன் அப்படி சொல்கிற? ஆஷாக்கும் எனக்கும் கூட தான் இப்போ இது வரைக்கும் ஓட்டர் ஐடி கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் 2 பேருமே 18 இயர்ஸ் ரீச் பண்ணதுனால என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி வாக்களிக்கிறதுன்றது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. இல்லை விக்கி, உண்மையிலேயே அப்பாவுக்கு நேரம் இல்லை. அவருக்கு ஊர் ஊராக போய் சேர வேலை.
அவர்கிட்ட போய் இதை பற்றி நான் சொன்னா என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நம்ம குடும்பம் வாக்களிக்கலைன்னா ஒன்றும் ஆயிடாதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்ற பவானி? ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியம். விக்கி சொல்றது சரிதான் பவானி. நாம வாக்களிக்கிறதுனால ஒரு ஆட்சியே அமையும். இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாரு. அந்த ஓட்டு போடுற க்யூவில் யார் அவ்வளோ நேரம் நிற்கிறது, அப்புறம் அந்த வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறதும் அவ்வளோ ஈஸி இல்லை. ஹாய், ஹலோ சார் 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 வாங்க வாங்க. எது எளிதாக இல்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏய் உட்காருங்க. நான் இங்கே உங்களோட உட்காரலாமா? வாங்க வந்து உட்காருங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் உட்காருங்க. உங்களுக்கு காஃபி சொல்லட்டுமா? சார் அதெல்லாம் பரவாயில்ல சார். ஹலோ பாஸ், ஒரு 4 காஃபி கொண்டு வாப்பா. சரி, இப்போ சொல்லுங்கள், என்ன பேசிட்டு இருந்தீங்க? சார் உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே வந்து வர எலெக்ஷனில் எங்களோட நேமை ஓட்டர் லிஸ்ட்டில் எப்படி என்ரோல் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ரைட். பரவாயில்லையே, என் மாணவர்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்களாயிட்டாங்களே. நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. அதில் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ உங்களுக்கு? சார் அந்த வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். சரி சொல்லுங்கள், இன்னைக்கு ஆன்லைனில் ஏதாவது செய்யாத வேலை ஏதாவது இருக்கா? இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்கிறது இல்லையா? இவங்க 2 பேருமே எப்போவுமே ஆன்லைன் ஷாப்பிங்கில் ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி சொல்லலாமா? ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறீங்கல்ல, ஆமாம் சார். அதை கற்றுட்டீங்க இல்லையா? அதை சரியாக செய்கிறீங்க தானே? அதே போல தான் ஆன்லைன் சேவையையும் தேர்தல் ஆணையம் ரொம்ப ஈஸியாக எளிதாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம் சார், அவங்க இதுக்காகவே தனியாக ஒரு ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் ஒன்று ரன் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், கரெக்ட். அந்த இணையதளத்தோட பேர் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல். ஆமாம் சார், நானும் அந்த வெப்சைட்டை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் அதில் பதிவு செய்ய நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். யூனோ ஐ எம் குட் வித் கம்ப்யூட்டர்ஸ். வெரி குட். நல்ல யோசனை ஆஷா. வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை பதிவு செய்கிறதுக்கு உங்கள் தேவைக்கான அந்தந்த படிவத்தை நிரப்பணும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஓட்டராக இருக்கிறதுனால படிவம் 6 நிரப்பினா போதும். அதோடு சேர்த்து சில ஆவணங்களை சமர்ப்பிச்சா போதும். என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் சார்? ரைட். என்னென்ன வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, மின்சார கட்டணம், தண்ணி வரி கட்டினதுக்கான ரசீது, டெலிஃபோன் பில்லு, ஓட்டுநர் உரிமம், அதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்கள் லைசன்ஸு, உங்கள் பேங்க் பாஸ்புக். இந்த ஆவணங்களில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் அட்ரஸ், அதாவது முகவரி, உங்கள் வயதுக்கான சான்றா நீங்கள் கொடுக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாக்காளர் உதவிக்காக ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமாம் சார். சரிப்பா, எனக்கு இப்போது கிளாஸுக்கு டைம் ஆச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ ஹெல்ப்போ தேவைப்பட சொல்லுங்கள். எப்போவுமே நான் உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ சார். பாய் சார். சரி ஆஷா, ஒன்று செய்வோம். இன்னைக்கு கிளாஸஸ் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டாக நம்ம வாக்களிக்கிறதுக்கு நம்மளோட பெயர்களை பதிவு செய்கிறோம். ஓகே விக்கி, ஷியோர். அப்பனா நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, உன் பேரையும் கண்டிப்பாக பதிவு செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லை விக்கி, என் அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து செஞ்சு தரணும். அதுக்கு என்ன, கண்டிப்பாக செஞ்சுருவோம். அப்போது நீங்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக பவானி, ஷுவராக வரேன். பவானி, உன் அம்மா எங்களுக்கு டீ பிஸ்கெட்லாம் தருவாங்கல்ல? டீ மட்டும் இல்லை, சாப்பாடே போடுவாங்க. சூப்பர். அவங்களுக்காக எவ்வளோ பெரிய வேலை செய்ய போறீங்க. அப்புறம் ஒரு விஷயம், என் பாட்டிக்கு 93 வயசு. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என் பேர் கஜலட்சுமி. எனக்கு 93 வயசாகுது. இந்தியாவில் வாக்குப்பதிவு தொடங்கியதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் வாக்களிச்சுட்டு வர்றேன். நான் கண்டிப்பாக வாக்களிப்பேன். வாக்குச்சாவடியில் எனக்கு என்ன வசதி இருக்குன்னு பார்ப்பேன். அங்கே போகிறதுக்கு வசதி இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். மக்கள்லாம் வாக்களிக்காவிட்டா நாடு எப்படி முன்னேறும்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா என் 93 வயசு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு? பவானி, கண்டிப்பாக உங்கள் பாட்டிக்கிட்டேருந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். ஆஹா, அப்படிப்பட்ட பாட்டியோட பேத்தியா நீ? வாக்காளராக இது வரைக்கும் பதிவு செய்யறதை பற்றி யோசிக்கவே இல்லைன்ற. ஆஷா, இரு, இன்னைக்கு ஒன்று நான் சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கோ. ஏன் சரி சரி, ஃப்ரீயாக விடுங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம காலேஜ் முழுசும் ஒரு பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அட பாருமா, நீங்கள் வாக்காளராக பதிவு செஞ்சிட்டீங்களா? செய்யலைனா இப்போதே செய்யுங்கள். இந்த ஸ்லோகன் பிடிச்சிருக்கா? சூப்பர் பவானி, சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டேன். இப்போதான் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரோட வேண்டுகோளை சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னு நாம் இப்போ கேட்போம். எந்த தேர்தலிலும் வாக்காளர் பட்டியல் சரியாகவும் முறைப்படியும் இருப்பதுதான் முதல் படி மற்றும் அதுவே அடித்தளம் என்பது உங்களுக்கு தெரியும்.
வாக்காளர் பட்டியல் சரியாக இல்லாவிட்டால் அதில் பெயர் இருக்காது அல்லது பெயர் தவறான இடத்தில் இருக்கும். அது 2 பதிவா இருக்கும். 2 இடத்துல பெயர் இருந்தா அது தேர்தலின் நேர்மையையும் முடிவையும் பாதிக்கலாம். வாக்காளர் பட்டியல்ல உங்கள் பெயரை கண்டிப்பா பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அனைத்து BLO அதாவது பூத் லெவல் அதிகாரி வாக்குச்சாவடியில இருப்பாங்க. உங்களுடைய தொலைபேசி எண்ணை பதிவு செஞ்சா நீங்க தொடர்ந்து பல வசதிகளை பெறுவீங்க. நாங்க உங்களுக்கு தொடர்ந்து தகவல்களை தருவோம். உங்கள் புகைப்படத்தையும் சரி செய்யுங்க. வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்க எங்களுக்கு உதவுங்க. அதனால பவானி, விக்கி, இன்னைக்கு நாம ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். நம்ம 3 பேரும் பவானியோட அப்பா அம்மாவுக்கு ஆன்லைன்ல வாக்காளரா பதிவு செய்யறோம். ஷுவர். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா வாக்காளர் ஹெல்ப்லைன் 1950 மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. இது மட்டும் இல்லை, நம்ம பல்கலைக்கழகத்தில் 18 வயசோ இல்லை அதுக்கு மேலே இருக்க எல்லாரையுமே கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு ஊக்குவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாக்காளராக பதிவு செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதையும் நம்மளே சொல்லி கொடுத்துட்றோம். ஏன்னா 17 வயசு ஆனாலே அவங்களும் முன்கூட்டியே தங்களை வாக்காளர்களாக பதிவு செஞ்சுக்கலாம். யாருக்காவது உதவி தேவைப்பட்டா அவங்களுக்கு உதவி செய்ய நாங்க இருக்கோம். ஓட்டர் ஹெல்ப்லைன் செயலி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதை பதிவிறக்கம் செஞ்சு பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி. சக்ஷம் ஆப்ன்ற பெயரை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆப் மூலம் மாற்றுத்திறனாளிகள் கூட ரொம்ப எளிதா வாக்காளரா பதிவு செஞ்சுக்க முடியும். வாக்களிப்பது நமது உரிமை, அதே போல நமது கடமையும் கூட. சரியா சொன்ன பவானி. ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது. பாய். பாய் விக்கி. முதல் முறையா வாக்களிக்கிறத பத்தி இந்த இளம் தலைமுறையினர் எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க பாத்தீங்களா? சரி, எங்களுடைய இன்னிக்கான கேள்வி இதோட தொடர்புடையதுதான். அதனால நீங்க கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வாரத்துக்கான கேள்வி, முதல் முறை வாக்காளர் பதிவுக்கு எந்த படிவத்தை நிரப்பணும்? கேள்வி மறுபடியும் சொல்றேன். முதல் முறை வாக்காளரா பதிவு செய்ய எந்த படிவத்தை நிரப்பணும்? வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியோட புதிய சீசன் 2வின் முதல் எபிசோடின் முதல் கேள்விக்கான உங்கள் பதில்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்பலாம். எங்கள் வாட்ஸ்அப் எண் 9990319550. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9999031950. வெற்றியாளரோட பெயர் வாக்காளர் ஜங்ஷன் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்கிறோம். சரியான பதில சொல்றவங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தோட பரிசு வழங்கப்படும். பொது தேர்தல் வரலாற்றின் பக்கங்கள்ல இருந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல். இந்தியாவுல 1952ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது. இதுல 489 மக்களவை தொகுதிகளுக்கு சுமார் 17 கோடி பேர் வாக்களிச்சாங்க. என்ன நேயர்களே, இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் தானே? சரி, உங்களுடைய சில கேள்விகளுக்கு வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சி மூலமா பதில் கிடைச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். இது ஆரம்பம்தான். தேர்தல்ல பங்கேற்பதற்கு, அதாவது வாக்களிப்பதற்கான நடைமுறைகளை நீங்க எப்படி எளிதா முடிக்கலாம் அப்படிங்கறத ஒவ்வொரு வாரமும் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். நாங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் ரொம்ப பயனுள்ள விஷயம். இத டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறதும் ரொம்பவும் எளிதானது. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைனா வாக்காளர் உதவி எண் ஓட்டர் ஹெல்ப்லைன் 1950 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். உங்ககிட்ட எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் பதிவை வர 9ஆம் தேதிக்குள்ள, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதிக்குள்ள செஞ்சிடுங்கன்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்த சிறப்பு சுருக்க திருத்தத்தோட நடைமுறை இப்போ தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. நான் பத்மஸ்ரீ டாக்டர் உஷா பார்லே பேசுறேன். நம்ம பாரத நாட்டுல வசிக்கிற எல்லாரும், தாய் தந்தையர், சகோதர சகோதரிகள், மூத்த குடிமக்கள் என எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர்களை நிச்சயம் சேர்த்துடுங்க. உங்களுடைய வாக்குரிமைய சரியா பயன்படுத்துங்க. இது என்னோட வேண்டுகோள். நாம் அடுத்த வாரம் இதே நாள் இந்த நேரத்தில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்
வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.